Good morning students, I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, Chapter 8, Vector இயற்கணிதம், Vector Algebra 1. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது 8.2ல் 6th கொஸ்டின்லேருந்து பார்த்தோம். m × i + j + k ஒரு ஓரலகு வெக்டர் ஆயின் m இன் மதிப்பு a cap equal to a vector by modulus a vector. ஸோ a வெக்டார்ன்றது கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை modulus a வெக்டாரோட வேல்யூ √3. So 1/m equal to √3, m equal to plus or minus 1/√3, plus or minus 1/√3. இங்கே √3 நம்ம எடுத்துக்கிட்டால் கரெக்டாக வந்துடும். a vector by modulus a vector √3. 17th question. A of 1, 1, B of 1, 2, 3, C of 2, -1, +1 ஆகிய புள்ளிகள் ஒரு இருசம பக்க முக்கோணத்தின் பக்கங்கள் என நிறுவுக. ஸோ OA, OB, OC வெக்டார் கொடுத்துருக்கக்கூடிய வெக்டார்களை OA, OB, OC வெக்டார்னு எடுத்துக்கிறோம். AB, BC, CA ஃபைண்ட் பண்ணுறோம். அதுலேருந்து மாடுலஸ் A வெக்டார், AB வெக்டார், மாடுலஸ் BC வெக்டார், மாடுலஸ் CA வெக்டார் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த 3 சைட்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஏபியும் சிஏவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஒரு இருசம பக்க முக்கோணம். 8.3 பார்த்தோம். எடுத்துக்காட்டு 8.11 A.B காண்க. A வெக்டார், B வெக்டார் கொடுத்துருக்காங்க. A மற்றும் B ஆகியவை 2, 3, -1 மற்றும் -1, 2, 3 என்ற புள்ளிகளை குறிக்கும் புள்ளிகள். A.B ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எடுத்துக்காட்டு 8.12 A வெக்டார் 2a + 3j - k, B வெக்டார் -i + 2j 3k எனில் a + 3b டாட் 2a - b காண்க. ஸோ இதில் a + 3b ஃபைண்ட் பண்ணுறோம், 2a - b ஃபைண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணணும். இந்த இடத்துல டாட் வரணும். ஸோ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 ஆன்சர் கிடைக்குது. எந்த ஒரு வெக்டார் ஆருக்கும் r வெக்டார் ஈக்குவல் டு r டாட் i × i ப்ளஸ் r டாட் j × j ப்ளஸ் r டாட் k × k வெக்டார். r வெக்டார் இருக்குது, xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk. r டாட் i ஃபைண்ட் பண்ணுறோம், அதனோட வேல்யூ xi. அதே மாதிரி r டாட் j × j yj, r டாட் k × k zk கிடைக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு r வெக்டார் கிடைக்குது. எடுத்துக்காட்டு 8.16 5i + 3j + 4k 6i - 8j - k என்ற வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. cos θ = A.B மாடுலஸ் A × மாடுலஸ் B. இடைப்பட்ட கோணம் cos θ = A.B டிவைடட் பை மாடுலஸ் A × மாடுலஸ் B. ஸோ இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 5th கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். 8.3ல் 5th கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். ஏபிசி என்னும் வெக்டார்களுக்கு
a plus 2b plus c vector equal to 0, modulus a vector equal to 3, modulus b vector equal to 4, modulus c vector equal to 7 எனில் a வெக்டார் b வெக்டாருக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. ஸோ இந்த a ப்ளஸ் 2b ப்ளஸ் c வெக்டாரை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் a ப்ளஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் சின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு சைடு மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. a ப்ளஸ் 2b மாடுலஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் c ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்தது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறப்ப நமக்கு மாடுலஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 மாடுலஸ் b ஸ்கொயர் 2ab அப்படின்னா 2 இன்ட்டு a வேல்யூ a வெக்டார் b வேல்யூ 2b வெக்டார். ஏபிக்கு இடையில் நம்ம டாட் ப்ராடக்ட் கிடைக்கும். அதனால் நமக்கு 2 × 2 4 a டாட் b கிடைக்கும் ஈக்குவல் டு மாடுலஸ் c ஸ்கொயர். ஸோ இதில் மாடுலஸ் a மாடுலஸ் b மாடுலஸ் c வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே 9 கிடைக்குது. இங்கே 4 × 4 ஸ்கொயர் 4 × 4 ஸ்கொயர் 64 கிடைக்குது. அடுத்தது 4 × a டாட் b. இதில் அந்த டெஃபினிஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a டாட் b டெஃபினிஷன் a டாட் b ஈக்குவல் டு மாடுலஸ் a இன்ட்டு மாடுலஸ் b இன்ட்டு காஸ் தீட்டா அப்படிங்கிற அந்த டெஃபினிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு இந்த மாடுலஸ் c வெக்டார் அப்படிங்கிறது 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 ஸ்கொயர் இஸ் 49. ஸோ இதிலேருந்து நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் மாடுலஸ் a மாடுலஸ் b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். காஸ் தீட்டா இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 73 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வந்து மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் 24 கிடைக்குது. இதில் 4 × 3 × 4 48 காஸ் தீட்டா கிடைக்குது. இதுலேருந்து காஸ் தீட்டாவோட வேல்யூ -1/2 கிடைக்கும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1/2 அப்படின்னா தீட்டா வந்து ரெண்டாவது கால்வட்ட பகுதியில் இருக்கும். தீட்டா இரண்டாவது கால்வட்ட பகுதி அப்படின்னா தீட்டாவோட மதிப்பு π - ஆல்ஃபான்னு சொல்லுவோம். π - ஆல்ஃபா. ஸோ π - ஆல்ஃபா வேல்யூ நமக்கு π/3 கிடைக்கும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு π/3 வரும். ஸோ அந்த π/3 தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2π/3 கிடைக்கும். ஸோ a வெக்டார் அடுத்தது b வெக்டார் அடுத்து c வெக்டார் ஆகியவை ஒன்றுக்கொன்று செங்குத்து என நிறுவுக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் இருக்குது. இதிலிருந்து நம்ம a டாட் b கண்டுபிடிக்கிறோம். a டாட் b ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப நமக்கு 0 கிடைக்குது. a டாட் b அப்படின்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட்டையும் இதில் இருக்கக்கூடிய ஐயோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஜே கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் கேயோட கோஎஃபிஷியன்ட்ஸை மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப தான் நமக்கு a டாட் b வேல்யூ கிடைக்கும். அப்போ 12 2 × 6 12 3 × 2 6 6 × 3 18. அப்போ நமக்கு 0 கிடைக்குது. அடுத்தது b டாட் c வேல்யூ, அடுத்தது c டாட் a வேல்யூ, இதெல்லாமே கிடைக்குது. இதிலேருந்து abc ஒன்றுக்கொன்று செங்குத்தாகும். அடுத்தது 7 8.3 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக.
இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஏ டாட் பி நாட் ஈக்குவல் டு 0 ஆகுது, பி டாட் சி 0 கிடைக்குது. ஸோ பியும் சியும் செங்குத்தாக இருக்கும், பி அண்டு சி செங்குத்து. ஸோ இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம். எய்த்து கொஸ்டின் பார்த்தோம்னா மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு 5a, மாடுலஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 6a, மாடுலஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 7 மற்றும் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எனில் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் காண்க. இந்த வெக்டார் சிம்பிள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய புது புக்கில் பி வெக்டார் சி வெக்டார் இந்த மாதிரி சேஃபில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெக்டார் சிம்பிள் போடுறப்ப நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதே யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடியது நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து நம்ம பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ அதிலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது மாடுலஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு கிடைக்கிறது மாடுலஸ் ஏ ஸ்கொயர் மாடுலஸ் பி ஸ்கொயர் மாடுலஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு அதாவது ஆக்சுவலாக 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca கிடைக்கும். அதுலேருந்து 2 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அதில் 2 வேல்யூ ரெண்டு வெக்டார் வருது அப்படின்னா ஏபி வருதுன்னா ஏ டாட் பின்னு எடுத்துக்கலாம், பிசின்னு வருதுன்னா பி டாட் சி, சிஏன்னு வருதுன்னா சி டாட் ஏ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து நமக்கு மாடுலஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்றது 25, மாடுலஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது 36, சி ஸ்கொயர் 49 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ டாட் பி பி டாட் சி சி டாட் ஏ. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம், -110 கிடைக்குது. இந்த 2 இந்த சைடு கொண்டு போய் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -55ன்றது கிடைக்கும். அடுத்தது 9th கொஸ்டின் பார்க்குறோம். 2 -1 3 4 3 1 3 1 2 ஆகிய புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகள் என காட்டு. ஸோ இதில் நம்ம எடுத்துக்கக்கூடியது கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம வெக்டாராக எடுத்துக்கிறோம். ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார்னு எடுத்துக்கிறோம். அதில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது ஏபி பிசி இது ரெண்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ. ஓஏல அதாவது ஓபியிலேருந்து ஓஏ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2a + 4j - 2k கிடைக்குது. பிசி வெக்டாருங்கிறது ஓசி மைனஸ் ஓபி, ஓசியிலேருந்து ஓபியை மைனஸ் பண்ணுறோம், இந்த வேல்யூ கிடைக்குது. இப்போ இதிலேருந்து இந்த ஏபியிலேருந்து -2 வெளியில் எடுத்தோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு -2 இன்ட்டு பிசி வெக்டார் கிடைக்குது. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு டி இன்ட்டு பிசி வெக்டார் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதிலிருந்து ஏபி வெக்டார் ஈக்குவல் டு -2bc அப்படிங்கிறது 3 புள்ளிகள் ஒரு கோடமையாகும்.
அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 10th கொஸ்டின். ஏபி ஆகியவை அலகு வெக்டார்கள் மற்றும் தீட்டாவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் எனில் sin θ/2 = 1/2 a vector minus b vector. Second question, cos θ/2 = 1/2 into a vector plus b vector. Third question, tan θ/2 = a vector minus b vector divided by a plus b vector. So modulus a plus b vector whole square modulus a vector minus b vector whole square காண வேண்டும். modulus a = 1, modulus b = 1, 1 minus cos theta = 2 sin square θ/2, 1 plus cos theta = 2 cos square θ/2 என பயன்படுத்த வேண்டும். இது எல்லாமே ஃபார்முலாஸ். 1 minus cos theta க்கு பதிலாக 2 sin square θ/2 யூஸ் பண்ணலாம். 1 plus cos theta க்கு பதிலாக 2 cos square θ/2 யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் கணக்கின்படி modulus a = 1, modulus b = 1, ஏன்னா a, b அலகு வெக்டார்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா a plus b whole square அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா modulus a vector plus b vector whole square equal to a plus b whole square formula யூஸ் பண்ணுறோம். modulus a vector whole square modulus b vector square plus 2a vector dot b vector. இதிலிருந்து modulus a vector 1 modulus b vector 1 plus 2 into a dot b definition கொடுக்குறோம். a vector into b vector cos theta. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் modulus a க்கு 1 modulus b க்கு 1 cos theta கொடுத்துட்றோம். இதிலேருந்து 2 காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1 plus cos theta கிடைக்கும். இந்த 1 plus cos thetaக்கு ஃபார்முலா 2 into cos square θ/2. 1 plus cos thetaக்கு பதிலாக 2 into cos square θ/2 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 4 cos theta 4 cos square θ/2 வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 cos θ/2 வரும். இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் modulus a plus b vector அப்படிங்கிறது கிடைக்கும். ஈக்குவல் டு 2 cos θ/2 கிடைக்குது. இதிலேருந்து இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா நமக்கு 1/2 வரும். இப்போ cos θ/2 ஈக்குவல் டு 1/2 a vector plus b vector கிடைக்குது. அதே மாதிரி modulus a vector minus b vector whole square equal to modulus a vector square plus modulus b vector square minus 2a vector dot b vector. இதிலிருந்து இது 1 இது 1 minus 2 modulus a vector modulus b vector cos theta. ஸோ அடுத்தது நமக்கு 2 minus 2 into 1 into 1 cos theta கிடைக்குது. இந்த 2 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 2 into 1 minus cos theta. இந்த 1 minus cos theta ஃபார்முலா 2 into sin square θ/2. இதுக்கு அடுத்தது இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு modulus a vector minus b vector கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 2 sin θ/2 கிடைக்கும். ஸோ இது ரெண்டாவது கொஷினுக்கான ஆன்சர். தேர்டு கொஷினுக்கு ஆன்சர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 divided by 1 ரெண்டாவது ஈக்குவேஷனை ஒன்றாவது ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணுறப்ப நமக்கு இதில் இந்த 1/2 கேன்சல் ஆகிடுது. sin θ/2 cos θ/2 tan θ/2 ஆகிடுது. ஸோ இதில் modulus a vector minus b vector divided by modulus a vector plus b vector கிடைக்குது. ஈக்குவல் டு tan θ/2.
நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் என்ற 3 வெக்டார்கள் A வெக்டார் = 3 B வெக்டார் = 4 C வெக்டார் = 5 மற்றும் ஒவ்வொரு வெக்டாருக்கும் இரு வெக்டார்களுக்கு கூடுதலுக்கு செங்குத்தாக அமைந்தால் மாடுலஸ் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டாரை காண்க. லெவன்த் கொஸ்டினில் மாடுலஸ் A வெக்டார் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம A டாட் ஆஃப் B ப்ளஸ் C = 0 B டாட் ஆஃப் C ப்ளஸ் C = 0 C டாட் ஆஃப் A ப்ளஸ் B = 0ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம A டாட்டை உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா A டாட் B ப்ளஸ் A டாட் C கிடைக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல B டாட் C ப்ளஸ் B டாட் A கிடைக்குது. அடுத்து C டாட் A ப்ளஸ் C டாட் B = 0 கிடைக்குது. அது இல்லாமல் கொடுத்துருக்கக்கூடியது மாடுலஸ் A வெக்டார் = 3 மாடுலஸ் B வெக்டார் = 24 மாடுலஸ் C வெக்டார் = 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மாடுலஸ் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அது ஃபைண்ட் பண்ணுறதுக்காக ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடுலஸ் A வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் B வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் C வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 A டாட் B ப்ளஸ் 2 B டாட் C ப்ளஸ் 2 C டாட் A கிடைக்கும். அதுக்காக நம்ம 2 வெளியில் எடுத்துக்கிறோம். 2 இன்ட்டு A டாட் B ப்ளஸ் B டாட் C ப்ளஸ் C டாட் A கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு வேல்யூ இங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 0ன்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு இதுலேயும் 2 டேர்ம் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் 2 இன்ட்டு இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இதனோட மொத்த வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா 50 கிடைக்குது. இந்த 50ஐயும் 25/2ன்னு நம்ம பிரிச்சிடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 25/2 கிடைக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மாடுலஸ் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் அது மட்டும் கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 5√2 கிடைக்கும். 25 ரூட் எடுத்தால் 5, 2க்கு ரூட் எடுத்தோம்னா √2 கிடைக்கும். ஸோ 5√2 தான் இதனோட ஆன்சர். அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது 12th கொஸ்டின். 2i + 6j + 3k ஓட மீது i + 3j + 7k ஓட வீழலை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏயின் மீது பியின் வீழல் அப்படின்னா A வெக்டார் டாட் B வெக்டார் பை மாடுலஸ் A வெக்டார் ஃபார்முலா. ஸோ ஏபி வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்துக்கிறோம். A வெக்டார்ன்றது 2i + 6j + 3k, B வெக்டார் அப்படிங்கிறது i + 3j + 7k. ஸோ ஏயின் மீது பியின் வீழல் அப்படின்னா நமக்கு A டாட் B பை மாடுலஸ் A வெக்டார் எடுத்துக்கிறோம் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு A டாட் B ஃபைண்ட் பண்ணுறோம். ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஐ கூட மல்டிபிள் பண்ணணும். இதனோட கோஎஃபிஷியன்ட் 2, இதனோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ 1 × 2 2 கிடைக்குது. அடுத்தது 6 × 3 18 கிடைக்குது. அடுத்தது 3 × 7 21 கிடைக்குது. ஸோ இது எல்லாம் இந்த 3ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 41 கிடைக்குது. அது இல்லாமல் நம்ம டிட்டர்மெண்ட் அதாவது மாடுலஸ் A வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். A வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 2² + 6² + 3². இப்போ 4 + 36 + 9 கிடைக்குது = 7. ஆன்சர் 7. ஸோ ஏயின் மீது பியின் வீழல் A டாட் B வேல்யூ 41 டிவைடட் பை மாடுலஸ் A வெக்டார் வேல்யூ 7. ஸோ 41/7. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 13th கொஸ்டின். அதாவது பியின் மீது ஏயின் வீழல்
அப்படிங்கிறத ஃபைன் பண்ணோம். அதனோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் லேம்டா மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஸோ பி வெக்டாரின் மீது ஏயின் வீழல் அப்படின்னா நமக்கு ஏ டாட் பி பை மாடுலஸ் பி வெக்டார். பியின் மீது ஏயின் வீழல்னா கீழே பி வரணும், ஏயின் மீது பியின் வீழல்னா கீழே ஏ வரணும். ஸோ பி ஏ கொடுத்துருக்கு. நம்ம பி டாட் ஏ அல்லது ஏ டாட் பி எது வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். பி டாட் ஏவும் ஏ டாட் பியும் ஈக்குவல் தான். ஸோ 2 × லேம்டா 2 லேம்டா, 6 × 1 6, அடுத்து 3 × 4 12. ஸோ பி டாட் ஏ வேல்யூ இதுதான் பி டாட் ஏ வேல்யூ. அதாவது 2 லேம்டா ப்ளஸ் 18 அப்படிங்கிறது பி லேம்டா, சாரி பி டாட் ஏ. அடுத்தது மாடுலஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். பி வெக்டாருக்கு ஸ்கொயர் பண்ணணும், ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ 2 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் நமக்கு டோட்டலாக 49 அப்படிங்கிறது கிடைக்கும், ஈக்குவல் டு 7. இதிலேருந்து பியின் மீது ஏயின் வீழல் ஏ டாட் பி பை மாடுலஸ் பி, ஏ டாட் பி பி டாட் ஏ ரெண்டு ஈக்குவல் தான். ஸோ நம்ம ஏ டாட் பின்னு எடுத்துக்கலாம், பி டாட் ஏன்னு எடுத்துக்கலாம், டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டார். இப்போ ஏ டாட் பி வேல்யூ நமக்கு தெரியும், 2 லேம்டா ப்ளஸ் 18 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க இதனோட மதிப்பு. அதனால் இதை நம்ம 4க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி ஈக்குவல் பண்ணுறப்ப இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் 28 ஆகிடும். 2 லேம்டா ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 28. இப்போ இந்த 18 அந்த சைடு கொண்டு வந்தோம்னா நமக்கு 10 கிடைக்கும். 2 லேம்டா ஈக்குவல் டு 10, இப்போ லேம்டா ஈக்குவல் டு 5. இது 13th கொஸ்டின். அடுத்தது நமக்கு கொடுத்துருக்கூடியது 14th கொஸ்டின். ஏ மற்றும் பி, ஏ பி மற்றும் சி ஆகியவை மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு 2, மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு 2. கொஷின் மட்டும் கொஞ்சம் பார்த்து எழுதிக்கிங்க. மாடுலஸ் பி ஈக்குவல் டு 3, மாடுலஸ் சி ஈக்குவல் டு 4 மற்றும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 என அமைந்தால் 4a டாட் பி ப்ளஸ் 3b டாட் சி ப்ளஸ் 3c டாட் ஏ அதனோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது நம்ம எதுலேருந்து ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதிலேருந்து ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ மைனஸ் சி, ஏ ப்ளஸ் சினா மைனஸ் பி வரும், பி ப்ளஸ் சினா மைனஸ் ஏ கிடைக்கும். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் சி எடுத்துக்கணுமா, இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணுறப்ப ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கொடுக்குறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2a டாட் பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் கொடுக்குறோம். அதிலேருந்து நம்ம ஏ டாட் பி வேல்யூ ஃபைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த ரெண்டாவது இதிலேருந்து செகண்டை யூஸ் பண்ணுறோம். அதாவது ஏ ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் பி ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் ஏ ப்ளஸ் சிக்கு ஃபார்முலா கொடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2a டாட் சி கிடைக்குது. அதே மாதிரி பி ப்ளஸ் சி மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணோம்னா பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் சி ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் 2b டாட் சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதுலேருந்து பி டாட் சி வேல்யூ கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து நமக்கு ஏ டாட் பி கிடைக்குது, இங்கே ஏ டாட் சி கிடைக்குது, இங்கே பி டாட் சி கிடைக்குது. ஸோ நம்ம என்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா 4a டாட் பி ப்ளஸ் 3b டாட் சி ப்ளஸ் 3c டாட் ஏ வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். இப்போ அதை எழுதிக்கிட்டு 4 இன்ட்டு ஏ டாட் பி வேல்யூ, 3 இன்ட்டு பி டாட் சி வேல்யூ, 3 இன்ட்டு சி டாட் ஏ வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிட்டு இதுக்கு காமனாக வந்து பார்த்தோம்னா எல்சிஎம் 2 எடுத்துக்கலாம். 4 இன்ட்டு 3 12, 3 இன்ட்டு 21 மைனஸ் 63, 3 இன்ட்டு 11 மைனஸ் 33. இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 99 மைனஸ் 12 7 8 சரி 96 டிவைடட் பை 2 போட்டோம்னா இதுலேருந்து 84 கிடைக்குது. 84 2ஆல் டிவைட் பண்ணோம்னா மைனஸ் 42 வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 8.4. 8.4ல் எடுத்துக்காட்டிலேருந்து பார்க்குறோம். அதாவது 8.20
ஏ வெக்டாருங்கிறது 3i + 4j, பி வெக்டாருங்கிறது i + j + k வெக்டார் எனில் மாடுலஸ் a × b காண்க. a × b அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பொது வடிவம் என்ன அப்படின்னா ijk a1 b1 c1 a2 b2 c2 அப்படிங்கிறத நம்ம ஜென்ரல் ஃபார்மாக எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு நம்ம அதனோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐயோட மதிப்பு அப்படின்னா ஐயையும் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இந்த 4 எலிமெண்ட்டை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜேயோட ரோ காலமை டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 4 எலிமெண்ட்டை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் கேயோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேயோட வேல்யூ எடுக்கிறப்ப இதை கேயோட நிரல் அது ரெண்டையும் டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடியதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். இது ஜென்ரல் ஃபார்முலா. இதையே யூஸ் பண்ணி நம்ம a × b வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். a வெக்டார் b வெக்டார் கொடுத்துருவாங்க. a × b கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ijk அப்படிங்கிறது ஜென்ரல். இது இப்போ இதனோட இந்த ரோவில் இருக்கக்கூடிய வேல்யூ எது அப்படின்னா a வெக்டாரில் இருக்கக்கூடிய ijk கோஎஃபிஷியன்ட். ஸோ 3 4 0 கேயோட கோஎஃபிஷியன்ட் இல்லை, அதனால் 0ன்னு போட்டுக்கணும். அதேமாதிரி பி வெக்டாரில் பார்த்தோம்னா ijk இருக்குது. இப்போ 1 1 1 கிடைக்கும். இதிலேருந்து நம்ம இதனோட a × b மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஐ இன்ட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணால் 1 × 4 கிடைக்குது. 1 × 0 0 தான் வரும். அதாவது 4 - 0ன்னு வரும். நமக்கு 4 மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது ரெண்டாவது எலிமெண்ட் வர்றப்ப மைனஸ் போட்டுக்கணும். -j எடுத்தாச்சு. இப்போ இந்த காலம் ரோ இது ரெண்டையும் டெலீட் பண்ணுறோம். டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடியதை 4 எலிமெண்ட்டை மல்டிபிள் பண்ணோம். அதுவும் இந்த ரைட்லேருந்து லெஃப்ட்டு கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுலேருந்து இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதுனா 3 கிடைக்குது. அடுத்தது கே எடுத்துக்கிறோம். கே இன்ட்டு இதையும் டெலீட் பண்ணிட்டோம்னா 1 × 3 3 1 × 4 4. இப்போ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4i - 3j - k கிடைக்குது. இதுலேருந்து மாடுலஸ் a × b அப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறப்ப √26 வேல்யூ கிடைக்குது. √26 கிடைக்குது நமக்கு. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியதை நீங்கள் எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். கண்டிப்பாக எழுதி பார்த்தா தான் நமக்கு நல்லா புரியும், ஞாபகத்தில் இருக்கும். ஸோ டெய்லியும் அன்னன்னைக்கு கொடுக்குறத அன்னன்னைக்கு எழுதி பாருங்கள். தேங்க்யூ.